வணக்கம் எஸ்டிஎஃப். டெய்லி ஹோட்டலா போய் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அண்ணனோட டின்னர் சாப்பிடும்னு சொல்லி குக்கிங்ல கிங் டிக்டாக்ல ஃபேமஸா இருக்க அண்ணன் சிவப்பு சட்டை ஏகேவோட தான் டின்னருக்கு வந்திருந்தேன். நான் உள்ள என்ட்ரி ஆகும் போதே நெஞ்செலும்பு குழம்பு நல்லா கொதின்னு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அண்ணன் 2 சைடு கல்ல வச்சு 2 கல்லையும் தோசை ஊத்திக்கிட்டு இருந்தாரு. அண்ணன் போய் டின்னருக்கு என்ன தோசையும் நெஞ்சுக்கறி குழம்புமான்னு கேட்டதுக்கு ஸ்பெஷலா ஒரு டிஷ் இருக்கு தம்பி, வெயிட் பண்ணு அப்படின்னாரு. இங்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தா முட்டையை வேக வச்சு தனியா எடுத்து வச்சிருந்தாரு. ஆம்லேட் வெட்டுற மாதிரி பொடி பொடியா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னதாண்டா மேட்ரு அப்படின்னு கியூரியஸா இருந்துச்சு. ஒரு வழியா ஒரு சட்டியில இருந்த மாவையும் ஃபுல்லா ஊத்தி தோசையை போட்டு அது மேல பொடியை தூவி இறக்கிட்டாங்க. ஒரு கல்லுல எண்ணெயை ஊத்தி வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா தவா ஃப்ரை மாதிரி பெரட்டி விட சொன்னாரு. அது கூடவே தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போட்டு மஞ்சள் பொடியும் அதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணியிருந்தாரு. முட்டையை எடுக்கும் போதுதான் சொன்னாரு, ஸ்பெஷலா தாபால போடுற மாதிரி ஸ்டைல்ல முட்டை பொடி மாஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கடல் எண்ணெயை நல்லா ஊத்தி அது கூட முட்டையை ஆட் பண்ணி நல்லா குத்துன்னு குத்திக்கிட்டு இருந்தேன். இப்படி குத்துறா எப்படி போவோம்? இப்ப நான் குத்துறேன் பாரு. இந்த குத்து இப்ப போறான சக்தி அவனை குத்துறா அப்படியே அண்ணன் வாங்கி 4 குத்து நறுக்குன்னு குத்தி விட்டாரு. போட்டிருந்த பொடி மாசு வாசனையே செம டெம்டிங்கா இருந்துச்சு. அவுச்ச முட்டைய மசாலாவோட நல்லா பெரட்டு அப்படியே ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நம்ம அட்டியில போய் எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்தாச்சு. எனக்கு 2 தோசை, அண்ணனுக்கு 2 தோசை எடுத்து வச்சுட்டு நல்லா பஞ்சா வெந்திருந்த நெஞ்சுக்கறி குழம்பு எடுத்து ஊத்தி அது கூடவே இந்த முட்டை பொடி மாசையும் சேர்த்தாச்சு. குழம்புல ஊர்ன தோசையை கொஞ்சம் வச்சு அந்த பொடி மாசோட வச்சு அண்ணனோட சேர்ந்து சியர்ஸ் தட்டி சாப்பிட்டோம்னா வேற மாதிரி அண்ணனோட சமையல சாப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ணனுடைய கை பக்குவம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட் உண்மையிலே வேற லெவல்ல செம்மையா இருந்துச்சு. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.